கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும். பட் இதை தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக சமாளிக்கலாம். ஹாய் சார். ஹாய் வினீத் சார், இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே பேரண்ட்ஸை தாண்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன்? அது ட்ரூ தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கமிட்மெண்ட் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் எல்லாத்துலேயுமே வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வரதான் செய்யும். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து பார்த்தா கம்பேரிட்டிவ்லி ஃபேமிலியில் வந்து கமிட்மெண்ட்ஸ் வந்து கம்மின்னு சொல்லலாம். பட் இங்கே நான் ஒரு புதுமையான விஷயத்தையே சொல்கிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ டேஸ் காலர் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா நம்மள்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்கள்ட்ட அதிகபட்சம் நம்ம பேசும்போது ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதே இது ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா சின்ன சின்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த ரூமை யார் க்ளீன் பண்ணுறது, அது செல்ஃபில் அதை அரேஞ்ச் பண்ணுறது, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது அங்கேயே ரிசால்வ் ஆகிடுன்னு வச்சுக்கோம். பட் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை எங்கே வரும்னு பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவர் வீடு எடுத்து தங்கி இருக்க பசங்க. ஏன்னா அங்கே கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து கரண்ட் பில்லுக்கு பணம் கொடுக்க மாட்டார், ஒருத்தர் வீட்டு வாடகை லேட்டாக தருவார், யார் சமைக்கிறது, யார் பொருள் வாங்குறது, இப்படி நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தா பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, எங்கே கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கோ, ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கோ, கண்டிப்பாக அங்கே பிரச்சனை வரதான் செய்யும். பட் ஒன்லி திங் வி ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் இட். அதாவது கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி அந்த விஷயத்தை கையாளுறதுன்றது. ஸோ நல்ல எமோஷனல் மெச்சூரிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ரிலேஷன்ஷிப் ஆனாலும் நம்ம அழகாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஃபேமிலிட்டையும் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ணுவீங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க, கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SSLC பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.